மேஷ ராசிக்காரர்களே, ஜனவரி 16 ஆம் தேதி தொடங்கும் ஆழமான மாற்றத்தைப் பற்றி விவாதிப்போம். உங்கள் உறவுகளையும் உங்கள் உண்மையையும் சோதிக்கும் பிப்ரவரி கிரகணங்கள் மற்றும் நிதி ஓட்டங்கள் உங்கள் திசையை மாற்றும் ஆற்றலைக் கொண்ட மார்ச் காலம். இந்த பகுப்பாய்வு மேஷ ராசிக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் விரிவான மற்றும் நுணுக்கமான ஆய்வை அடிப்படையாகக் கொண்டது. இது பொதுவாக வேதங்களின் அமைதியான பக்கங்களில் மறைந்திருக்கும் வேத கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது. ஆனால் முன்னேறுவதற்கு முன் ஒரு விஷயத்தை புரிந்துகொள்வது அவசியம். சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றே பெற நீங்கள் ஏதாவது ஒன்றே இழக்க வேண்டும். அதேபோல் 2026 ஆண்டின் தொடக்கமானது உங்களுக்கு ஆழமான மாற்றத்திற்கான ஒரு வாசலை குறிக்கிறது. பழையதை கலைத்து புதியதை தொடங்குவது. சனி தற்போது உங்கள் 12வது வீட்டில் இருக்கிறார். சாதாரண மனிதர் சனியின் பெயரால் மிரட்டப்படுகிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி ஒரு தண்டிப்பவராக அல்ல, மாறாக ஒரு ஆழமான சல்லடை, ஒரு தெய்வீக வடிகட்டியாக செயல்படுகிறது. அவரது கொள்கை எளிமையானது. உங்கள் பயணத்தை தடுக்கும் கூறுகள் தானாகவே மறைந்துவிடும். உங்களை கீழே இழுத்துச் சென்ற உறவுகள், செயல்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் படிப்படியாக உங்கள் உயிர்நாடியிலிருந்து பிரிந்துவிடும். இந்த நேரத்தில் சனி உங்கள் எதிரி அல்ல. அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாசுபாட்டிலிருந்து சுத்தப்படுத்தும் கட்டிடக்கலைஞர்கள். இப்போது ஒரே கேள்வி என்னவென்றால், இந்த சுத்திகரிப்பு மற்றும் முன்னேற்ற பயணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா? ஜனவரி முதல் மார்ச் 2026 வரையிலான ஜாதகத்தை வரிசையாக புரிந்துகொள்வோம். முதலில் லக்ன அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி. ஜனவரி நடுப்பகுதியில் செவ்வாய் உங்கள் 10வது வீடான மகர ராசிக்குள் நுழைந்து அங்கு உச்சம் பெறுவார். வேத ஜோதிடத்தில் லக்ன அதிபதி 10வது வீட்டில் உச்சத்தில் இருக்கும்போது ருச்சக் பஞ்ச மகாபுருஷ யோகம் உருவாகிறது. செவ்வாய் 10வது வீட்டில் திக்பலியே பெறுகிறார். இதன் பொருள் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல், தைரியம் மற்றும் வேலை சக்தி இருக்கும். இரண்டாவதாக 11வது வீட்டின் வெடிப்பு. பிப்ரவரி மாதத்தில் மிகவும் அரிதான ஒரு தற்செயல் நிகழ்வு நடைபெறுகிறது. ராகு ஏற்கனவே உங்கள் 11வது வீடான கும்பத்தில் இருக்கிறார். இது லாபஸ்தானம். சூரியன் அங்கு நுழைவார், புதன் வருவார், சுக்கிரன் வருவார், இறுதியாக செவ்வாய் வருவார். ராகுவை பற்றிய ஒரு கொள்கையை நினைவில் கொள்ளுங்கள். தசாவில் ராகு, உலகம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் பொருள் ராகு வலுவாக இருக்கும்போது அது உங்களை ஒரு ஏழையிலிருந்து ராஜாவாக மாற்றும். ஆனால் ராகுவும் ஒரு பொறிதான். 11வது வீட்டில் பல கிரகங்கள் இணைவது ஆசைகளின் வெடிப்பு. பணம் வரும், ஆனால் அது நீடிக்குமா? இது பெரிய கேள்வி. மூன்றாவது முக்கிய காரணி கிரகண குறைபாடு. பிப்ரவரி 17 ஆம் தேதி சூரிய கிரகணம் மற்றும் மார்ச் 3 ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த கிரகணங்கள் உங்கள் 11 மற்றும் 5ஆம் வீடுகளை பாதிக்கும். இதன் பொருள் நீங்கள் வெற்றியை அடையும் போது நீங்கள் ஒருவித கிரகணம் அல்லது தீய கண்ணையும் அனுபவிக்கலாம். எனவே ஒட்டுமொத்த சூழ்நிலை இதுதான். ஜனவரி மாதம் தொழில் ஏற்றத்தைக் காணும். பிப்ரவரி மாதம் பணம் மற்றும் பேராசையின் காலமாக இருக்கும். மார்ச் மாதம் ஆடம்பரம் மற்றும் செலவுகளால் ஆதிக்கம் செலுத்தும். இப்போது உங்கள் நாட்குறிப்பை வெளியே எடுக்கவும், ஏனென்றால் தேதி வாரியாக பகுப்பாய்வை தொடங்கப் போகிறோம். ஜனவரி 2026க்கு வரவேற்கிறோம். ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி 1 ஆம் தேதி உங்கள் 9வது வீட்டில் ஒரு அழகான ராஜயோகம் உருவாகியுள்ளது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களும் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஜனவரி மாதத்தின் முதல் 2 வாரங்கள் உங்கள் நலன்கள், மதம், வழிபாடு மற்றும் பயணத்திற்காக அர்ப்பணிக்கப்படும். ஜனவரி 1 முதல் 15 வரை நீங்கள் ஒரு குருவை சந்திக்கலாம், மத சொற்பொழிவை கேட்கலாம் அல்லது ஒரு மத சடங்கு செய்யலாம் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. இது மிகவும் நல்லது, ஏனெனில் இது வரவிருக்கும் புயலுக்கு முன் அமைதி மற்றும் தயாரிப்போ ஆகும். உண்மையான விளையாட்டு ஜனவரி 13 ஆம் தேதிக்குப் பிறகு தொடங்குகிறது. ஜனவரி 13 ஆம் தேதி சுக்கிரன் 10வது வீடான மகர ராசியில் நுழைவார்.
உங்கள் 2வது மற்றும் 7வது வீடுகளின் அதிபதி சுக்கிரன் 10வது வீட்டில் அதன் இருப்பு உங்கள் வேலை மற்றும் தொழில் மூலம் பணம் சம்பாதிக்கத் தொடங்குவீர்கள் என்பதை குறிக்கிறது. இதற்குப் பிறகு ஜனவரி 14 ஆம் தேதி சூரியன் மகர ராசியில் நுழைவார். இது மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. 10வது வீட்டில் சூரியனின் இருப்பு சிம்ஹாசன யோகத்தை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலை, அரசியலில் ஒரு பதவி அல்லது ஒரு அரசு சாரா நிறுவனத்தை தேடிக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது. பின்னர் இந்த மாதத்தின் மிக முக்கியமான தேதி ஜனவரி 16 ஆம் தேதி வருகிறது. இந்த தேதியை கவனியுங்கள். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மகர ராசியில் நுழைந்து உயர்ந்தவராக மாறுவார். நண்பர்களே, இது ஒரு சிறிய நிகழ்வு அல்ல. செவ்வாய் ஒரு சக்தி. 10வது வீடு கர்மாவை குறிக்கிறது. கர்ம பாவத்தில் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும்போது ஒருவர் வேலைக்காரராக மாறுகிறார். ருசக் யோகம் உருவாகும். இந்த யோகம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டை கொண்டுவரும். நிலுவையில் உள்ள சொத்து விவகாரங்கள் தீர்க்கப்படும். செவ்வாயின் 4வது பார்வை உங்கள் லக்னத்தில் விழும். இதனால் மிகுந்த நம்பிக்கையும் உயிர்ச்சக்தியும் ஏற்படும். நீங்கள் சோர்வாக உணரமாட்டீர்கள். பின்னர் ஜனவரி 17 ஆம் தேதி புதனும் 10ஆம் வீட்டிற்குள் நுழைவார். இப்போது செவ்வாயின் பலம், சூரியனின் சக்தி, சுக்கிரனின் செல்வம் மற்றும் புதனின் ஞானத்தை கற்பனை செய்து பாருங்கள். இந்த 4ம் உங்கள் தொழில் வீட்டில் அமைந்துள்ளன. பதவி உயர்வு கிட்டத்தட்ட உறுதி. உங்கள் எதிரிகள் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் உலகம் கேட்கும். ஆனால் இங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பழைய பழமொழி உண்டு. அதிகப்படியானது எல்லா இடங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வீட்டில் இவ்வளவு நெருப்பு இருந்தால் நீங்கள் திமிர்பிடித்தவராக மாறலாம். உங்கள் முதலாளி அல்லது மூத்தவர்களுடன் நீங்கள் மோதலாம். மேலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் உணரலாம். இந்த நேரத்தில் செவ்வாய் கிரகமும் எரியும் என்று தரவு எச்சரிக்கிறது. இதன் பொருள் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள், ஆனால் கடன் தாமதமாகலாம். ஒரு உடல்நல எச்சரிக்கையும் உள்ளது. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் இந்த சேர்க்கை உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சினைகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிகப்படியான உற்சாகத்தை தவிர்க்கவும். ஒரு எளிய தீர்வை பகிர்ந்து கொள்கிறேன். செவ்வாய் கிரகத்தின் வீழ்ச்சியின் விளைவுகளை தணிக்கவும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ஜனவரி 15 முதல் தினமும் ஒரு கருப்பு மிளகை உட்கொள்ள வேண்டும். இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போது நாம் பிப்ரவரியில் நுழைகிறோம். இந்த மாதம் முதல் காலாண்டின் மிகவும் சிக்கலான மாதம். இது உங்களுக்கு நிறைய கொடுக்கவும் நிறைய எடுத்துக்கொள்ளவும் முடியும். பிப்ரவரியில் கிரக நிலப்பரப்பு மாறுகிறது. கவனம், 10வது வீட்டிலிருந்து 11வது வீட்டிற்கு மாறிவிட்டது. அதாவது வருமானம் மற்றும் லாபம். ராகு ஏற்கனவே கும்பத்தில் நிலை பெற்றுள்ளார். பிப்ரவரி 3 ஆம் தேதி புதன் 11வது வீட்டில் நுழைந்து ராகுவை சந்திப்பார். புதன் மற்றும் ராகுவின் இணைப்பு ஒரு நபருக்கு வேறுபட்ட கண்ணோட்டத்தை அளிக்கிறது. பணம் சம்பாதிப்பதற்கான நேரடி பாதையை நீங்கள் கைவிட்டு கோணலான வழிகள் அல்லது ஜுகாத் ஆகியவற்றை கருத்தில் கொள்வீர்கள். பின்னர் பிப்ரவரி 6 ஆம் தேதி செல்வத்தின் காரணியான சுக்கிரனும் 11வது வீட்டிற்குள் நுழைவார். இப்போது ராகு ஆசையை குறிக்கிறது, சுக்கிரன் ஆடம்பரத்தை குறிக்கிறது, புதன் வணிகத்தை குறிக்கிறது. இது ஒரு செல்வ வெடிப்பு. பங்குச்சந்தை, வர்த்தகம், ஓகம் அல்லது வெளிநாட்டு வர்த்தகம் மூலம் நீங்கள் திடீரென்று குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறலாம். 11ஆம் வீட்டில் ராகு ஒரு உயர்ந்த பதவியை போன்ற பலன்களை தருகிறார். மில்லியன் கணக்கான மற்றும் பில்லியன் கணக்கான ஒப்பந்தங்களை நீங்கள் பரிசீலிப்பீர்கள். சிறிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. பிப்ரவரி 13 ஆம் தேதி சூரியனும் 11ஆம் வீட்டிற்குள் நுழைவார். உங்கள் ஆன்மாவும் ஈகோவும் இப்போது லாபத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. உங்கள் சமூக வட்டம் விரிவடையும். முக்கியமான மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் காத்திருங்கள். இங்கே ஒரு பெரிய ஆபத்து உள்ளது. பிப்ரவரி 17 ஆம் தேதி
இந்த 11ஆம் வீட்டில் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும். கிரகணம் இருளைக் குறிக்கிறது. நீங்கள் நம்பும் சமூக வட்டம் மற்றும் நண்பர்களால் நீங்கள் துரோகம் செய்யப்படலாம். இதை துரோகத்தின் மாதம் என்றும் அழைக்கலாம். உங்கள் சுயநல நண்பர்கள் வெளிப்படுவார்கள். வெறும் வாய்மொழியாக எந்த ஒப்பந்தமும் செய்யாதீர்கள், அதை எழுத்துப்பூர்வமாக பெறுங்கள். பின்னர் பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் வீட்டிற்குள் நுழைவார். செவ்வாய் மற்றும் ராகுவின் சேர்க்கை அங்காரக யோகத்தை உருவாக்குகிறது. இது மிகவும் அழிவுகரமான ஆற்றல். இது பணம் சம்பாதிப்பதற்கான ஆர்வத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இது உங்கள் நடத்தையை மிகவும் ஆக்ரோஷமாகவும் மாற்றும். நண்பர்களுடன் மோதல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் புதன் இந்த மாத இறுதியில் பிப்ரவரி 26ஆம் தேதி பிற்போக்கு புத்தி என்று அழைக்கப்படுகிறது. இது பிற்போக்கு புத்தி என்று அழைக்கப்படுகிறது. ராகுவுடன் சேர்ந்து பிற்போக்கு புதன் உங்களை தவறான நிதி முடிவுகளை எடுக்க கட்டாயப்படுத்தக்கூடும். இந்த முதலீடு இரட்டிப்பாகும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது ஒரு பொறியாக இருக்கலாம். எனவே பிப்ரவரி 26ஆம் தேதிக்குப் பிறகு எந்த பெரிய முதலீடுகளையும் தவிர்க்கவும். உடல் நலம் குறித்து ஒரு சிறப்பு எச்சரிக்கை. கர்ப்பிணி பெண்கள் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அசுப கிரகமும் 11ஆம் வீட்டில் உள்ள கிரகணமும் உங்கள் 5வது வீடான சந்ததியினரின் வீடான கிரகணத்தை நேரடியாக பார்க்கின்றன. கருச்சிதைவு அல்லது கர்ப்ப சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் மிக அதிகம். உங்கள் மருத்துவருடன் தொடர்பில் இருங்கள் மற்றும் கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கவும். இப்போது மார்ச் 2026க்கு வருகிறோம். இங்குள்ள ஆற்றல் மீண்டும் மாறுகிறது. இந்த மாதம் செலவு மற்றும் உணர்ச்சிவசப்படுதலின் ஒரு மாதம். மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் அதன் உச்ச ராசியான மீனத்தில் நுழைவார். இது உங்கள் 12ஆம் வீடாகும். இது வேத ஜோதிடத்தில் ஒரு விதி. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் மிகவும் சிறப்பு வாய்ந்த காரணியாகும். இங்கு உயர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு அரச வாழ்க்கை முறையை வழங்குகிறது. மார்ச் மாதத்தில் நீங்கள் உங்களுக்காக உங்கள் வீட்டு உட்புறங்கள், விலை உயர்ந்த ஆடைகள் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு ஆடம்பரமாக செலவிடுவீர்கள். இது ஒரு நல்ல செலவு. தூக்கம் மற்றும் ஆடம்பரத்தின் வசதிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இருப்பினும் அடுத்த நாளே மார்ச் 3ஆம் தேதி உங்கள் 5வது வீட்டில் சந்திர கிரகணம் ஏற்படும். 5வது வீடு அன்பு, குழந்தைகள் மற்றும் அறிவைக் குறிக்கிறது. இந்த கிரகணம் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டும். நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் மார்ச் முதல் வாரம் மிகவும் சவாலானதாக இருக்கும். முறிவுகள் அல்லது தவறான புரிதல்கள் சாத்தியமாகும். உங்கள் குழந்தைகளைப் பற்றி நீங்கள் மிகவும் கவலைப்படலாம் அல்லது உணர்ச்சிவசப்படலாம். மாணவர்கள் தங்கள் படிப்பில் ஆர்வத்தை இழக்க நேரிடும். பின்னர் மார்ச் 11ஆம் தேதி தெய்வீக குருவான குரு 3வது வீட்டில் நேரடியாகச் செல்வார். இது ஒரு நல்ல செய்தி. நவம்பர் 2025 முதல் தேக்கமடைந்திருந்த அதிர்ஷ்டம் இப்போது முன்னேறும். குறுகிய பயணங்கள் நன்மைகளை தரும். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் மேம்படும். இருப்பினும் மார்ச் 15ஆம் தேதிக்குப் பிறகு காலம் ஒரு ஆபத்தான மண்டலமாகும். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் சனி ஏற்கனவே அமைந்துள்ள 12ஆம் வீடான மீனத்தில் நுழைவார். தந்தை மற்றும் மகன், ஆனால் கடுமையான எதிரிகளான சூரியனும் சனியும் 12ஆம் வீட்டில் சந்திப்பது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. இது பித்ரா தோஷத்தின் சக்தியை உருவாக்குகிறது. இந்த காலகட்டத்தில் அரசாங்க தண்டனை பயம் உள்ளது. நீங்கள் வரி ஏய்ப்பு செய்திருந்தால் அல்லது ஏதேனும் சட்டவிரோத செயலை செய்திருந்தால் உங்களுக்கு அரசாங்க அறிவிப்பு வரலாம். உடல் நலம் குறித்து உங்கள் எலும்புகள், கண்கள் மற்றும் கால்களில் பிரச்சினைகள் ஏற்படலாம். முதியவர்களின் ஆரோக்கியத்திற்காக குறிப்பிடத்தக்க செலவுகள் ஏற்படலாம். உங்கள் முதுகுக்குப் பின்னால் சதித்திட்டங்களும் தீட்டப்படலாம். எனவே மார்ச் மாதத்தின் 2ஆம் பாதி அமைதியாக இருந்து விதிகளைப் பின்பற்ற வேண்டிய நேரம். இப்போது குறிப்பாக இல்லத்தரசிகள் மற்றும் வீட்டை கவனித்துக் கொள்ளும் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு சில நிமிடங்கள் ஒதுக்க விரும்புகிறேன். ஜாதகங்கள் பெரும்பாலும் உங்களைப் பற்றி விரிவாக விவாதிப்பதில்லை,
ஆனால் இந்த காலாண்டு மேஷ ராசி பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த செய்தியே கொண்டுள்ளது. நீங்கள் வீட்டின் மையம், மேலும் கிரகங்களின் இயக்கங்கள் உங்கள் வீட்டின் வளிமண்டலத்தை நேரடியாக பாதிக்கும். ஜனவரியில் செவ்வாய் உங்கள் 10வது வீட்டில் உச்சத்தில் இருக்கும்போது அதன் 4வது அம்சம் உங்கள் 4வது வீட்டின் மீது விழும், அதாவது மகிழ்ச்சி மற்றும் வீடு. இதன் பொருள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வேலை செய்ய உங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும். உங்கள் வீட்டின் அமைப்பை மாற்றலாம், புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளலாம் அல்லது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வெளிப்புற வேலைகளை விரைவாக முடிக்கலாம். இருப்பினும் கவனமாக இருங்கள், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்கள் கணவர் அல்லது மாமியார் மீது கோபப்படலாம். நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்வது போல் நீங்கள் உணரலாம், யாரும் அதை பாராட்டுவதில்லை. சனி மற்றும் செவ்வாய் காரணமாக இந்த எண்ணம் எழும். எனவே வீட்டில் முதலாளியாக இருப்பதற்குப் பதிலாக மேலாளராக வேலை செய்யுங்கள். அமைதி நிலவும். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மாயாஜால வாய்ப்போ. 11வது வீட்டில் ராகு மற்றும் சுக்கிரன் இணைவது. நீங்கள் வீட்டிலிருந்து ஒரு சிறு தொழிலை தொடங்க விரும்பினால் இப்போதே அதைச் செய்யுங்கள் என்பதை குறிக்கிறது. இது நிதி சுதந்திரத்திற்கான நேரம். இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடும். வீட்டிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கான புதிய யோசனைகளை ராகு உங்களுக்கு வழங்குவார். அவற்றை புறக்கணிக்காதீர்கள். மார்ச் மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் உங்கள் 5வது வீட்டில் உள்ளது. மார்ச் முதல் வாரத்தில் உங்கள் குழந்தைகளின் படிப்போ, நடத்தை அல்லது ஆரோக்கியம் குறித்து நீங்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். உங்கள் குழந்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு நழுவுவது போல் நீங்கள் உணரலாம். இது கிரகணத்தின் தற்காலிக விளைவு என்று நான் பரிந்துரைக்கிறேன். உங்கள் குழந்தைகள் மீது அதிக அழுத்தம் கொடுக்காதீர்கள் அல்லது அதில் உங்களை நீங்களே அழ வைக்காதீர்கள். இந்த நேரம் கடந்து போகும். மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். 12வது வீட்டில் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார். பல வருடங்களுக்குப் பிறகு உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். விலையுயர்ந்த ஆடைகள், நகைகள் அல்லது ஆபரணங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள். அதைச் செய்ய நான் பரிந்துரைக்கிறேன். இது ஒரு நல்ல செலவு. இது உங்கள் சுக்கிரனை வலுப்படுத்தும் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். கணபதிகளுக்கு ஒரு சிறப்பு குறிப்பு. சனி 12வது வீட்டில் இருக்கிறார். இது சில நேரங்களில் தனிமையை ஏற்படுத்தும். குடும்பத்தினரால் சூழப்பட்டாலும் நீங்கள் தனிமையாக உணரலாம். இதை எதிர்கொள்ள ஒவ்வொரு மாலையும் பிரதான நுழைவாயிலில் கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்கவும். இது வீட்டிற்குள் எதிர்மறையான எண்ணங்கள் நுழைவதைத் தடுக்கும் மற்றும் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். நண்பர்களே, மேஷம் என்பது மேஷம் மட்டுமல்ல. இது அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகா ஆகிய 3 நட்சத்திரங்களால் ஆனது. உங்கள் பிறப்பு ராசியின்படி இந்த காலாண்டு எவ்வாறு வெளிப்படும் என்பதை கண்டுபிடிப்போம். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் இயல்பாகவே ஆற்றல் மிக்கவர். ஜனவரியில் செவ்வாயின் உச்சநிலை உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். நீங்கள் ஜிம், விளையாட்டு அல்லது காவல்துறையில் சிறப்பாகச் செயல்படுவீர்கள். இருப்பினும் கேதுவின் செல்வாக்கின் காரணமாக நீங்கள் காயமடையும் அபாயத்தில் இருப்பீர்கள். மெதுவாக வாகனம் ஓட்டுங்கள். 18வது மாத விதிகளின்படி உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மார்ச் மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதம், ஏனெனில் உங்கள் ஆளும் கிரகமான சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் ஃபேஷன், ஊடகம், வடிவமைப்பு அல்லது வேறு எந்த படைப்புத் துறையிலும் இருந்தால் நீங்கள் பெரிய வெற்றியே பெறுவீர்கள். இருப்பினும் பிப்ரவரியில் ராகுவின் செல்வாக்கு உங்களை வழிதவறச் செய்யலாம். ஒழுக்கக்கேடான உறவுகளைத் தவிர்க்கவும், இல்லையெனில் நீங்கள் அவப்பெயரை சந்திக்க நேரிடும். மேலும் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் கட்டத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் ஒரு பிறந்த தலைவர். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியன் 10 மற்றும் 11வது வீடுகளில் இருக்கும்போது உங்கள் நிர்வாகத் திறன்கள் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு உயர் அரசாங்கப் பதவி அல்லது பொறுப்பைப் பெறலாம்.
மார்ச் மாதத்தில் சூரியனின் மீது சனியின் பார்வை உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உங்கள் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருங்கள். பிரச்சினைகள் இருந்தால் நமது ஞானிகள் தீர்வுகளையும் வழங்கியுள்ளனர். கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை தணிக்கவும் இந்த காலாண்டில் அவற்றின் நல்ல பலன்களை அதிகரிக்கவும் நான் உங்களுக்கு சில துல்லியமான தீர்வுகளை வழங்குகிறேன். அவற்றைக் கவனியுங்கள். பரிகாரம் எண் 1. சனி 12வது வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்துடன் ஆண்டை தொடங்க வேண்டும். எந்த செவ்வாய் அல்லது ஜனவரி 1 ஆம் தேதியிலும் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வலது கையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு உங்கள் பெயரையும் கோத்திரம் சொல்லுங்கள். இன்று 2026 ஆண்டு முழுவதும் எனது பாதுகாப்பு மற்றும் வெற்றிக்காக பஜ்ரங்பலியின் சாதனாவை செய்ய நான் உறுதிபூண்டுள்ளேன். இதற்குப் பிறகு தண்ணீரை நிராகரிக்கவும். தினமும் ஒருமுறை ஹனுமான் சாலிசா மற்றும் பஜ்ரங் பானே ஓத வேண்டும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுந்தர்கண்டத்தை கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்பது விதி. இந்த பரிகாரம் உங்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கும். பரிகாரம் எண் 2. செவ்வாய் கிரகத்தை சாந்தப்படுத்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பகவான் அனுமனுக்கு ஒரு இனிப்பு வெற்றிலை, சிறிது வெல்லம், 2 பழங்கள் மற்றும் 2 இனிப்புகளை வழங்குங்கள். மேலும் எண்ணெயால் 4 பக்க விளக்கை ஏற்றி ஓம் சர்வதுக் ஹராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். பரிகாரம் எண் 3. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் கிரகணங்களின் போது மற்றும் கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பிற்காக சிவ அபிஷேகம் சிறந்தது. பால், ரோஸ் வாட்டர் மற்றும் சிறிது எண்ணெய் கலந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஓம் வம் தேவாய நமக என்று உச்சரிக்கவும். இது மன அழுத்தத்தையும் வயிற்று நோய்களையும் தணிக்கும். பரிகாரம் எண் 4. பிப்ரவரியில் நிதி ஓட்டத்தை நிலைப்படுத்த சிறிது கற்பூரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு சிவப்பு துணியில் கட்டி ஒரு மூட்டையாக மாற்றி உங்கள் பெட்டகம் அல்லது பணப்பெட்டியில் வைக்கவும். இது ராகுவால் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தடுக்கும். எனவே நண்பர்களே, அடுத்த 3 மாதங்களுக்கு மேஷத்தின் முழுமையான கணக்கு இது. கதை மிகவும் தெளிவாக உள்ளது. ஜனவரியில் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பிப்ரவரியில் பேராசை மற்றும் ஏமாற்று மேகங்கள் பெருமளவில் சூழ்ந்துவிடும் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்ச் மாதத்தில் உங்கள் வருவாயை பாதுகாக்க நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டின் இந்த ஆரம்பம் ஒரு போர்வீரனைப் போல போராடி வெற்றி பெற உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. செவ்வாய் உங்கள் பக்கம் உள்ளது. உங்கள் நோக்கங்களை தூய்மையாக வைத்திருங்கள். அனுமனின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் மேஷ ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். ஏனெனில் சரியான தகவல் சிறந்த பாதுகாப்பு. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கருத்து பகுதியில் எழுதுங்கள். நிச்சயமாக எதிர்கால ஜாதகங்களை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு குழு சேரவும். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசிர்வதிப்பாராக. ஜெய் சியவர் ராமச்சந்திரா என்று சொல்லுங்கள். ஜெய் பவன்புத்ர ஹனுமான். ஹர் ஹர் மகாதேவ்.